ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அவ்யக்தாத்வ்யக்தயः சர்வா பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சஞ்ஞகே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 18வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்வது, போன ஸ்லோகத்தில் ஒரு குழப்பமான விஷயத்தை சொன்னார். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நாள், இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் ஒரு நாள் என்றால் 24 மணி நேரம் என்று பார்த்தோம். இதுவே பிரம்மாவோட ஒரு நாள் ஒரு பகல், அதாவது பிரம்மாவோட ஒரு பகல் 1000 யுகங்கள் என்று பார்த்தோம். மனிதர்களோட கணக்குப்படி நம்மளோட வருடங்கள் சொல்றோம்ல, ஒரு வருடத்தில் 365 நாட்கள், 4 வருடத்துக்கு ஒரு முறை 366 நாட்கள் என்றெல்லாம் சொல்றோமே. இந்த மாதிரி ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு வருடத்தை போலவே 5 லட்சம் வருடங்கள் கிட்ட எடுத்தால் மட்டுமே ஒரு யுகம் வரும். 5 லட்சம் வருடங்கள் சேர்ந்தால் ஒரு யுகம். இந்த ஒரு யுகத்தை போலவே 1000 யுகங்களை சேர்த்தால்தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்று சொல்றார். அப்போ அது லட்சங்கள் கோடி கோடியில போகும், அது கோடி டைம்ஸ் கோடியாக போகும் அது. அதனால் அத்தனை வருடங்கள், நமக்கு அத்தனை வருடங்கள் இங்க கழிந்தால் மட்டுமே அங்க பிரம்மாவுக்கு பகலாக இருக்கும். அது போலவே அதே சமயம் கழிந்தால் மட்டுமே பிரம்மாவுக்கு இரவாக இருக்கும். ஆனால் பிரம்மாவோட பகல் இரவு என்பது ரொம்ப அதிக நேரம், நம்மளோட நேரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான நேரமாக தான் இருக்கும். இதை ஏன் சொன்னார் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் இன்னொரு குழப்பத்தையும் தரார் நம்ம கிருஷ்ணர். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றது, அர்ஜுனா, முன்னாடி சொன்ன ஸ்லோகத்திற்கான தொடர்ச்சியாக இதை சொல்றார். அர்ஜுனா, அந்த பிரம்மாவுக்கு எப்போ பகல் வர்றதோ, எப்போ விடியறதோ அந்த சமயத்தில் அனைத்து உயிர்களையும் அவர் படைக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு எப்போ இரவு வர்றதோ, எப்போ அவர் தூங்க போறாரோ அப்போ அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகின்றன என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பிரம்மா எப்போ விழித்துக்கிறாரோ அப்பதான் நம்ம பிறக்கிறோம். நம்ம என்றாலே அனைத்து உயிரினங்களும். அவருக்கு எப்போ தூக்கம் வர்றதோ, அவர் எப்போ தூங்க போறாரோ அப்பதான் அனைத்து உயிரினங்களும் அழிந்து போறது. இப்போ இவர் தூங்கிட்டார். இப்போ அவருக்கு ஒரு நாள் முடிந்துடுது. ஏன்னா அவர் எழுந்துக்கிறார். எழுந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறார். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போறார். அவர் தூங்க போகும்போது நம்ம எல்லாம் அழிந்து போறோம். திருப்பி மீண்டும் ஒரு முறை எழுந்துக்கிறார். மீண்டும் ஒரு முறை பிறக்க வைக்கிறார் எல்லாரையுமே. அதனால உயிரினங்களை படைத்து அழிக்கும் அந்த ஒரு நேரம் என்பது அவருக்கு ஒரு நாளாக இருக்கு. அப்படி பிரம்மாவுக்கு இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாவுக்கு ஒரு நாள் என்பது நம்மளோட 2000 யுகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அந்த பிரம்மாவுக்கு ஒரு வாழ்நாள் இருக்காம். அதுதான் 100 வருடங்கள். 100 வருடம் அவருக்கு வாழ்நாள் இருக்கு. இப்போ ஒரு நாளுக்கே இங்க 2000 யுகங்கள் என்றால் அவருக்கு 100 ஆண்டுகள் என்றாலே இங்க யுகங்களோட எண்ணிக்கை எங்கேயோ போகும். அதனால் அவ்வளவு வருடங்கள் இருந்து அவர் விழித்து கொள்ளும்போது உயிர்கள் படைக்கப்படுகின்றன. அவர் தூங்க போகும்போது உயிர்கள் அழிந்து போகின்றன என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இதற்கும் இப்போ போயிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? பகவானை சென்று அடைவது எப்படி என்று சொன்னார். இப்போ ஏன் ட்ராக் மாதிரி வேற ரூட்ல போயிட்டு இருக்கார் என்று கேட்டால், அதற்கான விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 18வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.